நிறைய பேர் இப்ப என்கிட்ட வந்து கேட்கறது ஒரே ஒரு கொஸ்டின் தான். என்ன சார் என்னோட போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா 40% 50% டவுன் ஆயிடுச்சு, இப்ப என்ன சார் பண்றதுன்னு சொல்லி இப்ப வந்து கேக்குறாங்க. இப்ப ஈவன் நீங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸே பாத்தீங்கன்னா இப்ப 20% அரௌண்ட் தான் டவுன் ஆயிருக்கு. ஆனா உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளவு டவுன் ஆயிருக்குன்னா அதுக்கு டூ மேஜர் ரீசன்ஸ் தான். நீங்க யாரை கேட்டு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குனீங்க? ஒன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு அட்வைஸ் பண்ணிருக்கனால இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ்ல பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அது ரொம்ப தப்பான விஷயம். ஈவன் சில ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பாத்தீங்கன்னா 10% 15% தான் டவுன் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் வந்து அரௌண்ட் 20% டவுன் ஆயிருக்கு. ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்மால் கேப் அதிகமா இருந்து 40% 30% டவுன் ஆயிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்னைக்கே வந்து ஒரு அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்லயும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படி வாலட்டைலா தான் இருக்க செய்யும். வாலட்டிலிட்டி அதிகமானாலும் லாங் ரன்ல ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும்னா ஸ்மால் கேப் அலோகேஷன் வந்து ஐடியலா 20% தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணிட்டு ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க.